ஸ்ரதனை இந்த மாதிரி வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரியுது அவன் வளர்ந்துட்டான் அப்படின்றது. திருப்பதி போகும்போது ட்ரெயினில் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து வித்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்மை வந்து நாங்கள் வச்சிருந்த பொம்மையே அதில் இருந்துச்சு. அவன் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் கிட்ட இருக்க பொம்மையை அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இதுதான் அந்த பொம்மைன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவனுக்கு வந்து தெரியுது இது பழைய பொம்மை அது புது பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டவே வேண்டாம் இதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்க வந்து ஆரம்பிச்சிட்டான். அவன் அடம் பிடிக்கிறத பார்க்குறப்போ எங்களுக்கு சிரிப்பாக தான் வந்து இருந்துச்சு. க்யூட்டாக வந்து இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி கொடுத்த பொம்மையை ரொம்ப பொறுப்பாக வச்சுட்டு கீழெல்லாம் போடாமல் யார்கிட்டையும் கொடுக்காம ரொம்ப அழகாக வச்சு விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி டைமில் தான் ஸ்ரதன் வந்து வளர்ந்துட்டான் அப்படின்றது வந்து தெரியுது எனக்கு. இப்போவே வந்து தெரியுது இது நம்மளோட பொருள் இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பொம்மையை வந்து கீழவே போடாமல் ரொம்ப சேஃபாக வந்து வச்சுட்டு இருந்தான். அவனை பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.